சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுசிலா, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கோனார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக ஜூஸ் கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதால் இப்போ விடோவை தான் தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாது. முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, மறு திருமணமாக இருந்தாலும் சரி. ஆனால் தனக்கு வரக்கூடிய கணவர் படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 100 பவுனுக்கு மேலேயே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு படிப்பு தான் கம்மியாக இருக்கிறதால இப்போ ஆனால் இவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச நகைன்னு பார்த்திங்கனால நிறைய நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை, இவங்களுக்கு குழந்தைங்களும் எதுவும் இல்லை. தனக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்ட்டு தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும், தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற சிறந்த மணமகனாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா தேன்மொழி, வயது 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பாலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசன் ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரை தான் 10வது வரையும் தான் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலை தகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீ ஸ்டால் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறுகாரணமாக கணவரை பிறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதால இவங்க இப்போ தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 65 பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா திருக்கோவிலில் தான் இப்போ வசிச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.